கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காய் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி எடுக்கிறோம். அளவில்லாத கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழிநடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். ஒரு கூட்ட தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். மனுஷனும் என்ன செய்தான்? ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டான். ஆனாலும் தேவதூதருக்கு அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்தில் அவர் என்ன செய்து 24 மணி நேரமும் துதித்து கொண்டே இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் மத்தியிலே அவர் என்ன சேராபீன்கள் கேராபீன்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் தூதர்களுக்கு அவர் உதவியாக கை கொடாமல் நம்மளை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனையே என்ன செய்தார் என்றால் நமக்காய் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். நாம் விழுந்து போய் இருந்த நம்மளை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தன்னுடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய துதியில் விரும்புகிற தேவனாய் அத்தனை கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வீட்டு இருக்கிறவர், அவர் எப்பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், நம்முடைய துதியில் விரும்புகிற தேவன், நம் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நமக்கு அவருடைய நாமத்தை தரிப்பிக்கிற தேவன் நம்மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நம்மளை, அவர் மடங்கடிக்கப்பட்ட பாவத்தில் விழுந்த நம்மளை தூக்கி எடுக்கும்படியாக அவர் நமக்கு கை கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, பிதாவானவர் தன்னுடைய நேசகுமார் என்று பாராமல் நமக்காக அவரையே நமக்கு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு! அவரை தெய்வமாய் கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை துதிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய துதியில் மகிழ்கிற தேவன், அவருடைய பிரசன்னத்தை நம்மளை அமரும்படியாய் உட்கார வைத்திருக்கிற தேவன், அவருடைய வழி நடத்திலே நம்மை நடத்துகிற தேவன், நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! இப்பேற்பட்ட தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்திலே தேவாதி தேவனை அறிந்து செயல்படுகிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விலையேற பெற்றவர்கள், பாக்கியவான்கள். அன்பு பிள்ளைகளே, இதை பற்றி அறியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த நாட்களில் நம்மளை கிருபையாய் நடத்துகிற நல்ல தெய்வம், நம்மை கை கொடுத்து தூக்கி எடுத்த தேவன், நாம் விழுந்த இடத்திலெல்லாம் நம்மளை தூக்கி எடுக்க கர்த்தர் நமக்கு கை கொடுத்தபடினால் நாம் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்த நம்மளை நடத்துகிற தேவன். இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் நம்மளை தாயின் கருவில் உருவாக்கி முன்னமே
உலகம் தோற்றத்திற்கு முன்பே நம்மை அறிந்து கொண்டவர், தெரிந்து கொண்டவர், நம்மளை இம்மட்டும் நடத்தின தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.